எந்த போர்க்களமானாலும் சிரிப்பு இவரோட ஆயுதம். அதுதான் இவரோட பலமும் கூட. கிரிக்கெட் உலகத்துல ஒரு சாதாரண தமிழ் பையன் ஹீரோவா உதயமான கதை இது. பாசிட்டிவான அப்ரோச், துணிச்சலான கேம் பிளே, சாதுரியமான சிந்தனை, இது எல்லாம் தான் இவரோட வெற்றிக்கான காரணங்கள். கிரிக்கெட் மேல இவருக்கு இருந்த ஆர்வம் இவருக்கு டிசிப்ளினை கத்து கொடுத்துச்சு. அதுவே இவருக்கு ரஞ்சி டீம்ல இடமும் தந்துச்சு. ஒரு நல்ல வேகப்பந்து வீச்சாளரை இந்தியன் டீம் தேடிக்கிட்டு இருந்த நேரத்துல நான் இருக்கேன் சார்னு தன் அறிவிச்சாரு எல் பாலாஜி. இவர் ஹீரோவா மாறினது 2004 பாகிஸ்தான் டூர்ல தான். ஷாருக் கான், சல்மான் கான் நினைச்சுக்கிட்டு இருந்த பெண்களோட மனசுல இவரோட திறமையும் அழகான சிரிப்பும் இவரை குடியேற வச்சது. காத்து இவர் பக்கம் வீசிச்சு, ஆனா களம் இவருக்கு எதிரா திரும்பிச்சு. மிகப்பெரிய பேக் இன்ஜுரி, 3 வருஷம் கிரிக்கெட் விளையாட முடியாத ஒரு நிலைமை. ஆனாலும் விரும்பி வந்த கிரிக்கெட் பயணத்துக்கு திரும்பி நான் வருவேண்டான்னு சொல்லி தன்னோட சொந்த மண்ணுல சென்னை சூப்பர் கிங்ஸை வச்சு 2008 கம்பேக் தந்தார். இந்தியன் டீமுக்குள்ளேயும் திரும்ப வந்தார். ஐபிஎல் ஃபைனல் ஆடினாரு, வேர்ல்ட் கப்பும் ஆடினாரு. ஆஸ்திரேலியாவில் 10 போட்டிகள்ல 13 விக்கெட்டுகள் எடுத்தாரு நம்ம பாலாண்ணா. இப்போ அவர் எடுத்திருக்கிற ரோல் தமிழ்நாடு டீமோட ஹெட் கோச் பொறுப்பு. வீரம், வலிமை, விடாமுயற்சி, இதுதான் இவரோட அடையாளங்கள். இந்த மண்ணின் மைந்தன், இளைய தலைமுறையை உருவாக்க நினைக்கிற நம்ம ஊரு லெஜெண்ட்.